ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் மறுபடியும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலே நம்ம எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு மனம் இறங்குகிற தேவன், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம ராக்காலத்திலே வந்து இரவு நேரத்தில் வந்து எல்லாரும் இணைந்து ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை சங்கீதம் 126 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 126 4 வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சிறையிருப்புகள், எவ்வளவு போராட்டங்கள். சிறையிருப்பு அப்படின்னா ஜெயில் அது மாதிரி இல்லை, ஜெயில் லிட்ரலாக ஜெயில் கிடையாது, ஆனால் ஜெயில் மாதிரி. ஆமென். எவ்வளவு போராட்டம், ஜெயிலில் அடைக்கப்பட்டது போல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றும் ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சிறையிருப்பு பாவமாகிய ஒரு சிறையிருப்பு. பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், அப்பா பாவ குழிக்குள்ள அந்த சேற்றில் விழுந்து கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு பரிசுத்தம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. கணவன் இன்னைக்கு தவறான உறவுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் போதை மருந்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஒரு பக்கம் தவறான பாதையில் போய்கொண்டு இருக்கிறாங்க, மனைவி ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம், உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொரு பக்கம் என்று பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிற, ஆண்டவரே இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தினரை இந்த பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புங்கப்பா. பாவ ஆண்டவரே குழிக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே சிறையிருப்பை திருப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவே நீர் மனம் இறங்கும் அப்பா. யார் யார் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, யார் யார் சிற்றின்பத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. எப்படி இளைய குமாரன் பாவத்தில் விழுந்தாலும் அவன் ஒரு நாள் வந்த பொழுது எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தானோ, அதே போல உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா. மனம் திரும்பட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், சங்கிலிகள் தெரிபடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த சிறையிருப்பு மாறட்டும் ஐயா. யார் யார் பாவ ஆண்டவரை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ இன்றைக்கு நீர் விடுவிப்பீராக. யார் யாரெல்லாம் தங்களுக்கு அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் ஆண்டவரை ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் இந்த பாவமாகிய சிறையிருப்பு, இந்த பாவ அடிமைத்தனத்தின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது பிசாசின் அடிமைத்தனத்துல, அதாவது நிறைய குடும்பங்கள்ல சத்ருவின் கிரியைகள், அதாவது பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத ஆவிகள் அநேக குடும்பங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு சகோதரி சொல்லும்போது மெசேஜ் அனுப்புனாங்க, அவங்க எப்பெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு சர்ப்பத்தின் ஆவி எழும்பி நிற்கிறதை பார்க்கிறேன், அதுக்கு பிறகு என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. இப்படி நிறைய பேருடைய குடும்பங்களில் சத்ருவின் அடிமைத்தனம், சத்ருவின் கட்டுகள், சத்ருவினால ஒரு சிறைக்குள்ள இருக்கிறது போன்ற ஒரு நிலைமை, முன்னேற முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். இந்த சத்ருவின் கட்டுகள், இந்த சத்ருவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவீராக, பிசாசின் சிறையிருப்பை மாற்றுவீராக. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னீரப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் சொல்லி இருக்கிறீங்கப்பா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த சாத்தானின் கட்டுகள், இந்த சாத்தானின் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக ஆவிகள், எல்லா தகடுகள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பொறாமையின் ஆவியினால வந்த சிறையிருப்பு மாறுவதாக. எரிச்சலின் ஆவியினால வந்த சிறையிருப்பு மாறுவதாக. எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதங்களை ஏவி விட்டிருந்தால் இப்பொழுது அவைகள் செயலிழக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மந்திரங்களும் திரும்பி போவதாக. இயேசுவின் நாமத்தில் வந்த வழியே திரும்பி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ரீகா ராபா சந்தா லாபா. ஹல்லேலூயா. முன்னேற விடாதபடி, வாழ விடாதபடி இருக்கிற எல்லா மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த கட்டுகளில் இருந்து, இந்த சிறையிருப்புகளை திருப்பி நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அவன் நல்லவன், அவன் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றான் அவன் நல்லவன், அவன் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் போ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்க அப்பா. ஆமென். யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே இந்த சிறையிருப்பு மாறும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நான் நம்புகிறது அவரால் வரும். ஆமென். இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது உபத்திரவமாகிய சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கினார்கள், அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் கூக்குரலிட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் இடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என் பிரச்சனையை யாரும் அறியல, என் உபத்திரவத்தை யாரும் அறியல, என்னுடைய சிறையிருப்பு யாருக்கும் தெரியாது நீங்க நினைக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் கூக்குரலை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இன்றைக்கு இரவிலே அவர் இறங்கி வந்திருக்கிறபடியால் எல்லாரும் அவரை நோக்கி, அப்பா எங்களுடைய இந்த சிறையிருப்பை மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிப்போமா. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள், அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிங்க, கைகளை உயர்த்தி ஜெபமுங்க, கண்ணீரோடு ஜெபமுங்க. அப்பா என் வீட்டில் இருக்கிற இந்த சிறையிருப்பு மாறட்டும், பொருளாதார பிரச்சனையாகிய சிறையிருப்பு மாறட்டும், வியாதியாகிய சிறையிருப்பு மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மனிதரால் வருகிற சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. எல்லாரும் கேளுங்க, அப்பா எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காதபடியினால முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு ஜெயில இருப்பது போன்ற ஒரு நிலைமையில இருக்கிறோமே, இந்த சிறையிருப்பு மாறட்டும் சொல்லுங்க, இந்த கட்டுகள் மாறட்டும் சொல்லுங்க. ஹalleluya. ரீகா ராபா லாபா சந்தா லாபா தீபா கபா. நீங்க என்னென்ன பிரச்சனைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களோ இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எல்லா கட்டுகள் மாறட்டும், எல்லா சிறையிருப்பு மாறட்டும், எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக திருப்புவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. கடன் பிரச்சனை உங்களை வாட்டுகிறதா? கடன் பிரச்சனையினால கஷ்டத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த கடன் பிரச்சனை ஆகிய சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. வியாதியாகிய சிறையிருப்பு இப்பொழுது சொல்லுங்க, மாறட்டும் ஆண்டவரே, இந்த வியாதியாகிய சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதபடிக்கு இந்த கொள்ளை நோயினால எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், இந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆளொட்டிகளின் நிமித்தம் ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டார்கள் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தினர் நிமித்தம் எவ்வளவு வேதனைகள் அப்பா, எவ்வளவு மன பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், எங்களை சுற்றிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கு முன்பாக ஏசப்பா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த சிறையிருப்பு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். மனபாரங்கள் மாறட்டும் அப்பா, பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே நிம்மதி தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. வியாதியினால, கஷ்டத்தினால, இந்த கொள்ளை நோயினால எத்தனை பேர் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எத்தனை பேர் இந்த சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, இப்பொழுது இந்த சிறையிருப்பு மாறட்டும், வியாதியாகிய சிறையிருப்பு மாறட்டும், மரண பயமாகிய கட்டுகள் உடைக்கப்படட்டும், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்படுவதாக. ஒரு அபால சந்தா லாபா. இப்பொழுதே இந்த மரண கட்டுகள் மாறட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த வாதையாகிய சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த வாதைகள் மாறட்டும் அப்பா, வாதைகள் விலகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கடன் சுமைகள், பொருளாதார பிரச்சனையாகிய இந்த சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. எவ்வளவு தேவைகள் அப்பா, எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா. எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும், எப்பொழுது இந்த கடன் பிரச்சனை மாறும், எப்பொழுது தேவைகள் சந்திக்கப்படும், என்றைக்கு ஃபீஸ் கட்டுவோம், எப்பொழுது அடுத்த மாதத்துக்கு ஆண்டவரே வீட்டுக்கு வாடகை கட்டுவோம் என்று யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது அவர்களுடைய பினான்ஸ் ஆண்டவரே திறக்கப்படட்டும், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பொருளாதார கட்டுகள், பொருளாதார உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா. இந்த சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், மனுஷரால் வருகிற உபத்திரவங்கள், ஆளோட்டிகளால் வரும் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதிகளால் வருகிற போராட்டங்கள்
போராட்டங்கள், கடன் பாரங்களால் வருகிற போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே, திருப்பும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்களில் சோர்வுக்குள்ள பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறான். சோர்வு, மன அழுத்தங்கள், இப்படிப்பட்ட சிறையிருப்பு. எண்ணங்கள்ல ஒரு விடுதலை இல்லை, ஆத்துமாவில் விடுதலை இல்லை, குடும்பத்தில் விடுதலை இல்லை. இந்த சோர்வினால எழுந்து ஒரு வேலையை செய்ய முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. இது ஒரு சிறையிருப்பு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்காதபடியினால வருகிற போராட்டம் தான் இது. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, வேலை பளு, பணம் இல்லாத சூழ்நிலை, இன்னும் குடும்பத்துல குழந்தை இல்லாத நிலைமை, குடும்பங்கள்ல பிரிந்திருக்கிற நிலைமை, ஒரே சண்டை போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலை, திருமணமாகாத தடைகள், வேலை இல்லாத தடைகள். இந்த போராட்டங்கள் வரும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறையிருப்பு வந்து விடுகிறது. மன அழுத்தம், மன பாரமாகிய சிறையிருப்பு வந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. எல்லா கைகளை உயர்த்தி கேட்போமா? எத்தனை பேர் இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களா? மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களா? சோர்வில் இருக்கிறாங்களா? நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நீங்களே அப்படிப்பட்ட சோர்வில் இருந்தார், இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த டிப்ரெஷன்ல இருந்து, இந்த சோர்வில் இருந்து, இந்த சிறையில இருந்து எங்களை விடுவீங்கப்பா, இந்த சிறையிருப்பை திருப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மற்ற எந்த பிரச்சனைனாலும் ஓரளவு வெளியே வந்துடலாம், ஆனா இந்த பிரச்சனை நம்ம தான் உடைச்சிட்டு வரணும். இப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, ஒரு விடுதலை தாரும். இந்த மன அழுத்தத்திலிருந்து எழும்ப, இந்த சோர்வை தூக்கி போட்டுட்டு எழும்ப கர்த்தர் கிருபை தாங்க, உங்க பலனால் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்னைக்கு எலியா சோர்ந்து போய் தன்னுடைய ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் அப்பா என்று சொல்லி சூறை செடியில நின்றான். அவனுடைய தரிசனம் இந்த சூறை செடியோட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று அவன் நினைத்தான். ஆனா ஆண்டவர் அவன் மேல வேற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதனாலதான் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இவன் நினைச்சான் சூறை செடி வரைக்கும் தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல, நீ இதோடு உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பினாரே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். அப்பா, இதே போல நாங்க எல்லாரும் ஒரு சூறை செடி கீழே படுத்திருக்கிற அந்த நிலைமை மாறட்டும் அப்பா, எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தது போல இன்றைக்கு உடைய வார்த்தை தாங்க, உடைய வல்லமை தாங்க, உடைய அபிஷேகத்தை தாங்க, எங்களை எழுப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் எலியாவை போல போதும் கர்த்தாவே, வாழ்க்கை அவ்வளவுதான் என்று எதிர்பார்ந்தவரே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மன பாரத்தோடு அந்த சிறை, எந்தெந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களோ இப்பொழுது அந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. இப்பொழுதே அந்த சிறையிருப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை தட்டி எழுப்புவீராக. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா?
ஹalleluya. தட்டி எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா. ஓடுவதற்கு பலன் கொடுங்கப்பா. சிந்தலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இருதயத்திலே ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும். மன பாரத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சாத்தானின் தந்திரங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். சோர்வில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் ஆண்டவரே இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நம்முடைய பிள்ளைகள் எழும்ப, மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க நம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சிறையிருப்புகளை மாற்றுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆதியிலே ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. வாழ்வான மண்மேடுகள் யாவும் பாராளும் தேர்ந்தனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை பெரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை பெரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஹalleluya. ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த சிறையிருப்பு மாறும் பொழுது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? நம்ம பாடணும் இல்லையா? அதே தான், அந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்திருந்தார். அதையே நம்ம பாடிட்டோம், திரும்பவும் பாட போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனம். எரேமியா 30, 18, 19 போதும். 19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். ஆமென். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சிறையிருப்புகள் மாறும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும். அவைகளிலிருந்து, நம்முடைய வீடுகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுவார், நம்முடைய குடும்பங்களை மகிமைப்படுத்துவார். ஆகவே எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு துதித்து இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து சிறையிருப்பு மாறினபடியினால கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாதம் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாதம் சுகிப்போ. பதறாத வாழ்வு, சிதறாத மனம், பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிதறாத மனம், பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் வீணாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரியே. மங்கார புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே.
பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பர் வருவாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பர் வருவாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை திருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை திருவிழா காண்போம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.